இந்திராவதி, நீங்க சாப்பிடுங்க. நான் ஜமீன்தார் ஐயாக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்ததும் நாங்க ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா? இந்திராவதி வந்துட்டாங்க. பிரேம், நீ இங்க உட்காரு. இல்ல ஜமீன்தார் ஐயா, நீங்க இங்க உட்காருங்க. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஏன் ரொம்ப கவலையா இருக்காரு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டே ஆகணும். சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. நிச்சயமா இத சீமா தான் பண்ணிருக்கணும். ஆமா. அது சரி, சீமா எங்க? அவங்கள ரொம்ப நேரமா காணோம். சீமா வீட்ல இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காங்களா? அது வந்து அது சீமா இங்கதான் பக்கத்துல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அத பாத்துட்டு வரதுக்காக போயிருக்கா. அது எப்படி திடீர்னு போவாங்க? எந்த பிரச்சனையும் இல்ல. வேற எதுவும் பிரச்சனை இல்ல. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதுக்காக தான் விசாரிக்க போயிருக்கா. அது உங்க வர்மா அவங்க எங்க இருக்காங்க? வர்மா ஆண்டி, வர்மா ஆண்டி இங்கதான் ஒரு 2 தெரு தள்ளி போன பார்க் பக்கத்துல இருக்காங்க. ஆமா தாயே, நீங்க தான் சீமாவை காப்பாத்தணும். அவளோட முன்ஜென்ம ஞாபகங்கள் அவளுக்கு வரலன்னா இந்த இந்திராவதி கிட்ட இருந்து நாங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க எதுக்காக என்னங்க கூப்பிட்டீங்க? நான் எதுவும் பண்ணலையே. சீமாவை பத்தி தெரிஞ்சுக்கதான் அவ சசிய கூப்பிட்டு ரூமுக்குள்ள போயிருக்கா. சீக்கிரமா உள்ள போலாம். ஆமா தாயே, இந்த சசி இவ என்ன செய்ய போறா? சீக்கிரம் போ. இப்பவே அந்த பக்கத்துல இருக்கிற வர்மா வீட்டுக்கு போ. அந்த சீமா அங்க இருக்காளா இல்லையான்னு பாரு. சரி அம்மா, இப்போ இவ சீமாவை வர்மா ஆண்டி வீட்டுக்கு அனுப்புறா இல்லையா? அங்க சீமா இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையே வந்துரும்மா. ஆமா தாயே. அவ வர, சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. துர்க்கையம்மன் தாயே, அவ கிளம்பிட்டா. நீ சீக்கிரம் வர்மா ஆண்டி வீட்டுக்கு போயிடு. இவ போறதுக்கு முன்னால நீ அங்க போய் சேர்ந்துரு. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சரி, சீக்கிரம் போங்க. ஜாக்கிரதையா போங்க. ஆமா தாயே, நீங்க தான் காப்பாத்தணும். அப்புறம் என்னாச்சு?
ஒருவேளை பத்மாவதிக்கு ஏதாவது ஆனா கூட நிச்சயமா உன்னை நான் என்னுடைய வாழ்க்கை துணைவியை ஏத்துக்க மாட்டேன். இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்க. போனா போதுன்னு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். அக்கா அக்கா வேண்டாம் அக்கா. நான் கடைசியா சொல்றேன் இந்திராவதி, இதோட நிறுத்து. உடனே இவளை கைது செய்யுங்க. இல்ல இல்ல ஜமீன்தார் ஐயா, என்ன விடுங்க. ஜமீன்தார் ஐயா, அக்காவை விட்டுட்டு சொல்லுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நடக்காது பத்மாவதி. இது வெறும் சகோதரிகளுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை கிடையாது. இந்திராவதி எனக்கும் என் நாட்டு மக்களுக்கும் பெரிய ஆபத்தா உருவெடுத்திருக்கு. இல்ல, அதனால நான் அவளுக்கு தண்டனை கொடுக்க போறது உறுதி. ஏன்னா அவளால இனிமே எனக்கும் என் நாட்டு மக்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த சங்கிலியால இவளை கட்டி போடுங்க. இதாலதான பத்மாவதியை கட்டி போட்டிருந்த. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல இவளை அரண்மனைக்கு கொண்டு வா. ஜமீன்தார் ஐயா வேண்டாம். அக்கா ஒரு நிமிஷம். ஜமீன்தார் ஐயா, கடைசி முறையை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.